Dear students, இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் சம் 8 பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? பாருங்க. சம் 8 பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது வரைக்கும் பார்த்ததுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க, அதிலிருந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து ஓப்பனிங் கேபிட்டல் இந்த சம்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம we have to find opening capital for this partners. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டேட், பர்டிகுலர்ஸ், சுபா, சுதா. சரிங்களா? இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்குங்க. போட்டு ஓகே, சின்னதா ஒரு ஃபார்மேட், அவ்வளவுதான். பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டேட் வந்து பாத்தீங்கன்னா 31st டிசம்பர் 2018. சரிங்களா? இதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப வந்து இவங்களுடைய கேபிட்டல் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அங்க சம்ல பாருங்க கொடுத்திருப்பாங்க, கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுபா எவ்வளவு கொடுத்திருக்காங்க, கேபிட்டல் அக்கவுண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, சுபா வந்து 40,000, சுதா வந்து 60,000. அதான் அந்த பாக்ஸ்ல எழுதிக்கீங்க. ஓகேங்களா? அடுத்தது add drawings, add drawings of the partners during the year. இந்த இயர்ல அவங்க வந்து drawings பார்த்திருக்காங்க. drawings of the Subha and Sudha during the year were 88,000, 10,000 ரெண்டும் இருக்குது. சரிங்களா? இவர் வந்து சுபா எவ்வளவு எடுத்திருக்காங்க, 8,000 எடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அவங்க வந்து 10,000 எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ண எவ்வளவு வருங்க, 48,000. இவங்க வந்து 70,000 rupees கிடைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் லெஸ் ப்ராஃபிட்ஸ் during the year. எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் earned during the year was 30,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க வந்து நீங்க ஒரு சின்ன ரைட் அப் என்ன அப்படின்னா 30,000 இன்டு ரேஷியோ எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 2:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 2/5, அதே வந்து 30,000 இன்டு 3/5. இது வந்து சுபா, இது வந்து சுதா. கண்டுபிடிச்சீங்கன்னா எவ்வளவு வருங்க அப்படின்னா, இப்போ சுபா வந்து 30,000 rupeesல வந்து 2 பங்கு, 2 பங்கு எடுத்துக்கிறாங்க. சுதா வந்து 30,000 rupeesல 3 பங்கு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து 30,000 2/5 போட்டீங்கன்னா 12,000 rupees வரும். செக் பண்ணிக்கங்க. அதே வந்து இவரு சுதா வந்து பாத்தீங்கன்னா 18,000 வரும். சரிங்களா? இதுதான் இவங்களுடைய ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் டூரிங் த இயர் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இதை நம்ம அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். 12,000, இவங்க வந்து 18,000. இப்போ நம்ம லெஸ் பண்ணிடுறோம். லெஸ் பண்ணிட்டா கிடைக்கிறது தான் வந்து கேபிட்டல். ஃபர்ஸ்ட் ஜனவரி 2018 கேபிட்டல். இதுதான் ஆரம்பத்தில் இருந்த கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிடும். சரிங்களா? 48,000 இருந்து 12,000 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும், 36,000. இப்போ வந்து 70,000 இருந்து 18,000 கழிச்சீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும், 52,000. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைச்சிடும்.
இப்போ இந்த ஓப்பனிங் கேபிட்டல் இருந்து தான் நாம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம் பார்ட்னர்ஸ்க்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். இப்போ வந்து நீங்க எழுதிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் சுபா எழுதிக்கிறீங்க. சுபாவுடைய ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு தெரியும், கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். பாருங்க 36,000. எவ்வளோ பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லிக்கலாம் பாருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 5%. இங்கே சம்மில் இருக்குது பார்த்துக்குங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க 5%. அப்போ 5/100 ஈக்குவல் டு 1,800 கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்தது சுதாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். சுதா அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் 52,000. அதுல இருந்து ஒரு 5% போட்டீங்க அப்படின்னா 2,600. அவ்வளோதான். இதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸ். எக்ஸசைஸ் நம்பர் 9 உடைய சொல்யூஷன் பார்க்க போறோம். பாருங்க, கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து 31st டிசம்பர்ல டேட் எழுதிக்கங்க. 31st டிசம்பர் 2018 இதனுடைய கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, சம்ல கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்குங்க. அதை நீங்க எழுதுறீங்க. கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு போட்டு ராஜனுடைய கேபிட்டல் அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு? 1,80,000. இதனுடைய க்ளோசிங் கேபிட்டல். சரிங்களா? இதுக்கப்புறம் add drawings of the partners. என்னன்னு பாருங்க. சம்ல drawing of Rajan and Devan during the year were 20,000 and 10,000. 20,000 and 10,000 ரெண்டே எழுதுறோம். இது ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 1,20,000. இது வந்து 90,000 கிடைச்சிருந்தா. அடுத்தது லெஸ் additional capital introduced by the partner. Additional capital introduced by the partner. Additional capital introduced. இவர் எவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? additional capital எவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க. ராஜன் வந்து 40,000. then Devan 30,000 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இப்போ இதை வந்து நீங்க லெஸ் பண்ணிடுறீங்க. எவ்வளவு வரும் மிச்சம்? 80,000. இங்க வந்து 60,000 rupees வரும். ஓகேவா? அடுத்தது மறுபடியும் நாம லெஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட். அப்படின்னு போட்டிருக்கோம். அது சம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் போட்டிருக்காங்க. இதே நேரத்தில் கீழே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ப்ராஃபிட் ஏர்ன்ட் டூரிங் தி இயர் வாஸ் 70,000 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 2 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 2 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது ஒரு சின்னதா ஒரு ஃபார்முலா நாம அப்ளை பண்ணணும். சரிங்களா? ப்ராஃபிட் ஒரே ஒரு பக்கம் மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம போட சம் 8th சம்ல போட்ட மாதிரி போட்டுக்கலாம். அந்த ரேஷியோல பிரிச்சு அங்க அவங்களுக்கு கொடுத்து டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்லயும் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, அடுத்ததா கீழேயும் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்ல ஒரு சின்ன மெத்தட் பார்க்க போறோம். பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்காங்க. அதே வந்து கீழே ப்ராஃபிட் ஏர்ன்ட் டூரிங் தி இயர் வந்து 70,000 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு புது ஃபார்முலா பாருங்க. ப்ராஃபிட் ஆக்சுவலா எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ப்ராஃபிட் கிரெடிட்டட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஏர்னிங்.
ஆக்சுவலி ஏர்னடு எவ்வளவுங்கிறது இங்க சம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் மைனஸ் பேலன்ஸ் ப்ராஃபிட் ஆஸ் பர் தி பேலன்ஸ் ஷீட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. பேலன்ஸ் ப்ராஃபிட் ஆஸ் பர் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் ப்ராஃபிட் ஆஸ் பர் தி பேலன்ஸ் ஷீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எழுத வேண்டியது என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஏர்னிங் எவ்வளவுங்க 70,000 rupees ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறோம். மைனஸ் பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எவ்வளவு பாருங்க 40,000 rupees. இங்க பாத்துக்கங்க சம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ 70,000ல இருந்து 40,000 லெஸ் பண்ணீங்கன்னா ரிமைனிங் வந்து 30,000 rupees கிடைக்கும். இந்த 30,000 rupees வந்து எந்த ரேஷியோல பிரிக்கிறோம் அப்படின்னா 2:1 ரேஷியோல இந்த அமௌண்ட்டை வந்து லாபத்தை வந்து பிரிக்கிறோம். ப்ராஃபிட் கிரெடிட்டட் வந்து பிரிக்கிறோம். சரிங்களா? 30,000 rupees வந்து ப்ராஃபிட் கிரெடிட் ஆயிருக்குது ரெண்டு பார்ட்னருக்கும். இதை வந்து அந்த ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சம்ல கொடுத்துருக்காங்க 2:1 ரேஷியோல நம்ம இந்த ப்ராஃபிட் 30,000 rupees பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் பிரிச்சு கொடுக்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30,000 rupees உங்களுக்கு டவுட் வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். 30,000 rupees into 2/3 அதே வந்து 30,000 into 1/3 எழுதிக்கிறீங்க. எவ்வளவு வரும் அமௌண்ட்? இவருக்கு வந்து 20,000 rupees வரும், இவருக்கு வந்து 10,000 rupees வரும். அதாவது 30,000 ரூபாயை 2:1 ரேஷியோட நம்ம பிரிச்சு ரெண்டு பார்ட்னருக்கு கொடுக்குறோம். கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய தொகை தான் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எவ்வளவு வரும்? 80ல இருந்து 20 லெஸ் பண்ணீங்கன்னா 60,000 rupees. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவன் 60ல இருந்து 10,000 லெஸ் பண்ணீங்கன்னா 50,000 rupees. இதுதான் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். இப்போ டேட் என்ன எழுதணும்? 1st January 2018 கேபிட்டல் அக்கவுண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ். இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். rupees 60,000, rupees 50,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ராஜன், பார்ட்னர் ராஜன். இப்போ இவருடைய கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60,000 rupees. ஓப்பனிங் கேபிட்டல் rupees 60,000. additional capital rupees எப்ப இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காரு? 40,000 rupees இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காரு. எப்ப இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காருன்னா 1st April 2018 அதுல வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காரு. அடுத்தது வந்துங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6%. சம்ல இருக்குது பாத்துக்கங்க 6%. அவ்வளவுதான். இப்போ நம்ம இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓப்பனிங் கேபிட்டல் பாருங்க 60,000 rupees into 6/100 எவ்வளவு வரும் பாருங்க 3,600 rupees. ஓகேவா? அடுத்தது அடிஷனல் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு 40,000 rupees. 40,000 rupees into 6% எப்ப கொண்டு வந்திருக்காரு? அவரு 1st April கொண்டு வந்திருக்காரு. சம் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா கணக்கு ஆரம்பிக்கிறது வந்து January 1 to December 31st. அப்போ ஜனவரி விட்டுறணும், பிப்ரவரி விட்டுறணும், மார்ச் விட்டுறணும், ஏப்ரல்ல தான் கொண்டு வராரு. அப்போ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ 9 months. சரிங்களா? அப்போ 9 divided by 12 equal to ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா 40,000 rupees அடிஷனல் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு. ஏப்ரல் 1st கொண்டு வந்திருக்காரு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதனால 9 months போட்டுக்கிறோம். 9 months டோட்டலா. இப்போ இது போட்டீங்க அப்படின்னா 6/100 9/12 போட்டீங்கன்னா 1,800 rupees வரும். அப்ப டோட்டலா அவருடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவுங்க? 5,400. ஓகேவா? அடுத்தது தேவன் இவருடைய ஓப்பனிங்
கேபிட்டல் ஆஃப் தேவன். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு வச்சிருக்காரு? 50,000. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், அந்த அமௌண்ட் தான் எழுதணும் லாஸ்ட்ல. சரிங்களா? ஓப்பனிங் கேபிட்டல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. 30,000 rupees கொண்டு வர்றாரு அடிஷனல் கேபிட்டல் தேவன். சரிங்களா? அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அதே தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6%. ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம சம் போட போறோம். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 50,000 rupees into 6/100 எவ்வளவு வருங்க? 3,000 rupees. அடுத்தது அடிஷனல் கேபிட்டல் 30,000 rupees into 6/100. அடுத்தது இவர் எப்ப கொண்டு வர்றாருன்னு பாருங்க. அடிஷனல் கேபிட்டல் இவர் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. 1st September 2018. இப்போ அடிஷனல் கேபிட்டல் இவர் கொண்டு வர டேட் என்ன? 1st September 2018. ஓகேங்களா? இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 months. 4 monthsக்கு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறோம். 4 divided by 12 equal to அடிஷனல் கேபிட்டல் 30,000 கொண்டு வந்திருக்காரு. 1st Septemberல கொண்டு வந்திருக்காரு. பாருங்க, மறக்காம இந்த மாசம் வந்து எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். 1st September 2018ல கொண்டு வந்திருக்காரு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 months. பாத்தீங்கன்னா 30,000 rupeesக்கு 6%, 4 monthsக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா 600 rupees வரும். அப்போ டோட்டலாக இவருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 3,600. சரிங்களா? இப்போ இவருடையது, ராஜனுடையது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5,400, தேவனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,600. அவ்வளவுதான். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். இது இம்பார்ட்டன்ட் சம், ரொம்ப நல்லா பாத்துக்கங்க. நிச்சயமா இந்த சம் தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்காத போது நீங்க என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து தெளிவா நீங்க முதல்ல ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் த பார்ட்னர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ப்ரொசீஜர்ல இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்பர் 10 பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 115. அதுல பாத்துக்கங்க. Ahmad and Basir contribute rupees 60,000 and 40,000 as capital. Their share of profit is 2:1 and profit before the interest on capital for the year is rupees 5,000. Compute the amount of interest on capital in each of the following situation. அதாவது 3 conditions கொடுத்திருக்காங்க. அந்த conditions அடிப்படையில் we are going to give the interest on capital for the partners ன்னு சொல்றோம். First condition என்னன்னா, if the partnership deed is silent to the interest on capital. Actually partnership deed வந்து silent அப்படினாவே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, if the partnership deed is silent, இந்த கண்டிஷன்ல no interest on capital, no interest on capital to the partners, no interest on capitals, because if there is no deed, in the sense there is no agreement, there is no process, so definitely no interest on capital to the partners provided அப்படி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, if the interest on capital is 4%, if the interest on capital is 4% allowed, 4% allowed as per the partnership deed, as per the partnership deed. இப்போ கண்டிஷன் நம்பர் செகண்ட் என்ன அப்படின்னா,
if the interest on capital is 4% allowed as per the partnership deed. இப்போ ஆல்ரெடி டீல்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க 4% ஒவ்வொரு பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து அகமத் உடைய கேபிட்டல் எவ்வளவுன்னு பாருங்க. 60,000. அகமத் கேபிட்டல் equal to 60,000. இப்போ 60,000ல எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லிக்கலாம்? 4% அலோவ் பண்ணிருக்காங்க. 4% அப்படின்னா எவ்வளவு வருங்க? 2,400 ரூபீஸ் வரும் அகமத். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பசீரோட கேபிட்டல் பாருங்க. பசீர் கேபிட்டல் எவ்வளவு சொல்லிருக்காங்க? ரூபீஸ் 40,000. 40,000க்கு வந்து 4% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1,600 ரூபீஸ். இப்போ இந்த ரெண்டை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டை டோட்டல் போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 2,400 plus 1,600 எவ்வளவு ஆச்சுங்க? 4,000 ரூபீஸ் ஆச்சு. ஓகேவா? இப்போ இந்த வருஷத்துல ப்ராஃபிட் எவ்வளவுன்னு நீங்க பார்க்கணும். ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாருங்க. ப்ராஃபிட் பிஃபோர் தி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் தி இயர் இஸ் ரூபீஸ் 5,000. அப்போ 5,000 ரூபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4,000 கொடுக்க போறாங்க. அப்போ there is a sufficient profit is available to give the interest on capital. so அப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னா 4,000 ரூபீஸ் நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. இப்போ வந்து ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பார்க்கணும். கண்டிப்பா நீங்க எழுதிங்க ஒன்றும் தப்பு இல்லை. ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரூபீஸ் 5,000 during the year. 5,000 rupees கிடைச்சிருக்கு. So as a partnership firm authority, you are going to give the interest on capital to the respective partners. சரிங்களா? 4,000 rupees கொடுக்கலாம். அதாவது there is a sufficient profit is available, so definitely they will provide the interest on capital. Sufficient profit is available. So the interest on capital to the partners will be provided. கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கண்டிஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க. as per the partnership deed 4% is allowed to take the interest on capital அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 4% அமௌண்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க. அமௌண்ட் கண்டுபிடிச்சு வச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த வருஷத்தோட ப்ராஃபிட் பார்க்கணும். ப்ராஃபிட் வந்து பாருங்க, நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் 2,400, இங்க வந்து 1,600, ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 4,000 ரூபீஸ் வருது. நம்மளுக்கு இந்த வருஷம் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 5,000 ரூபீஸ். அப்போ வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை விட ப்ராஃபிட் அதிகமா இருக்குது. there is a sufficient profit to provide the interest on capital, so we are offering the interest on capital to the partners. okay, condition second over. if the partnership deed allows interest on capital at 6% per annum அப்படி சொல்லிட்டாங்க. அதாவது டீட்ல பார்ட்னர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்ட்னர்ஸோட கேபிட்டல் எவ்வளவுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அகமத் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாரு? 60,000 ரூபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாரு. எவ்வளோ பர்சன்டேஜ்? 6%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. அப்போது எவ்வளோ வரும் பாருங்க, 3,600 ரூபீஸ் வரும். யாருக்கு? அகமத். அதே வந்து பார்த்தீங்கன்னா பசீருடைய கான்ட்ரிபியூஷன், கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோங்க? 40,000 ரூபீஸ். இப்போ 40,000 ரூபீஸ்க்கு 6% போட்டீங்க அப்படின்னா 2,400 ரூபீஸ் வருது. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த வருஷத்துல ஒன்லி 5,000 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிக்கிறோம். பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ வருதுங்க? 3,600 plus 2,400. How much?
6,000 rupees வருது. புரிஞ்சுங்களா? 1,000 rupees ஷார்டேஜ் வருது. இருக்கிற ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 5,000. ஆனா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க வேண்டியது என்ன சொல்லிக்கிறாங்க, 6,000 rupees வருது. இப்போ என்ன அப்படின்னாங்க, 1000 ரூபாய் பற்றாக்குறையா இருக்குது, அதாவது இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட். இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஃப் insufficient profit will come, insufficient profit, come on, the profit sharing ratio is based on the capital ratio